பரணி, நான் வேணும்னா சந்தோஷை ஃபோன் போட்டு அவங்க கிட்ட பேச வைக்கட்டுமா? அபி, பரணி நீ இங்கே இரு, நானே போகிறேன். வேற யாரு உங்கள் வீட்டில் எல்லாம் சேஃப் தானே? பரணி, அவங்க சேஃப். அபி, தவறான மூவ் ஏதும் செய்திடக்கூடாது. இப்போவே எல்லோரையும் கூட்டிட்டு வரணும். விவேக், நீ ஒரு கார் எடுத்துக்கோ. பரணி, இந்தா என்னோட கார் எடுத்துட்டு போ என்று சாவியை விவேக்கிடம் வீசினாள். அபியும் விவேக்கும் இடத்தை விட்டு அகன்றனர். அபி கங்காவிடம், அத்தை, நீங்க இப்போ என்னோட வரணும். கங்கா, ஏன், என்னை கொலை செய்ய போறீங்களா? அனிதாவை கொன்னது பத்தலையா? அபி, அத்தை, உங்களுக்கு தெரியாதா உங்க பொண்ணு அனிதா என்ன செய்தான்னு? கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சேரக்கூடாதவங்க கிட்ட சேர்ந்து அவளோட விதியை அவளே தேடிக்கிட்டா. இப்போவும் நீங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு ஆபத்துன்னு தான் உங்களை கூப்பிட்டு இருக்கேன். ஆனா நீங்க வராம நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன். கங்கா வாயில் கதவை அடைத்தாள். அபி வீட்டு வாசலில் நகராமல் நின்றான். கோகுல் அவனுடைய ஆஃபீஸில் அசிஸ்டன்ட். சார், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எதிராக ஆதாரம் ஃபைல் ஆகி இருக்காம். கோகுல், அப்படின்னா கவிதா எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டாளா? செட். அவளோட புருஷனை பார்த்து வாலாட்டும் நாய்தானே அவள். என்கிட்ட மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு போகும்போதே அவளை போட்டு இருக்கணும். தப்பிச்சிட்டா. இப்போ அவளுக்கு அவ புருஷன், அண்ணன் 2 பேரும் காவலுக்கு இருக்காங்க. அசிஸ்டன்ட், சார், இப்போ என்ன செய்யலாம்? கோகுல், இருக்கவே இருக்கானே அந்த கிழவன், என்னோட அப்பன், அவனை புடி. நான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கிறேன். அசிஸ்டன்ட், சரி சார். அபி கங்கா வீட்டு வாசலில் அவளை சமாதானம் செய்து அழைத்து வர முயற்சிக்க அவனுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தது. அபி அவருக்கு காவலாக இருவரை அமர்த்திவிட்டு ஆபீஸ் சென்றான். விவேக் அபியை பார்த்தவுடன், சார், கோகுல் நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதாக அங்குள்ள நம்ம ஆள் தகவல் சொல்லியிருக்கான். கொஞ்சம் க்ளோஸா கவனிக்க சொல்லியிருக்கேன். அபி, கோகுலுக்கு தகவல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனும் பல வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறான். அவனுக்கு தகவல் சொல்ல டிபார்ட்மெண்ட் உள்ளே ஆள் இருக்கும். விவேக், சந்தோஷ் சார் கொஞ்சம் ஆட்களை இறக்கியிருக்கார். அபி, கோகுல் என்ன அவ்வளவு டெரரான ஆளா? விவேக், அவருக்கு மாஃபியா தொடர்பு இருக்குது சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊனம் இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்களை போட்டு தள்ள அவங்களோட தொடர்பு வச்சிருக்கார். அப்புறம் நீங்கள் சார் எழுதி கொடுத்து அவரை விட்டு விலகினதும் உங்களை போட்டு தள்ளும் பிளானை தவிர்த்துட்டார். ஆனால் மறுபடியும் கவிதா மேடம் வந்து அவரை ஆஃபீஸில் பார்த்ததும் அவர் மறுபடியும் அவங்களை தொடர்பு கொண்டு இருக்கார். அபி, அப்படியா? விவேக், சந்தோஷ் சார் தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்டிகேட் செய்திருக்கிறார். டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அபி விவேக்கை பார்த்து கிண்டலாக சிரித்தான். மாயா, உனக்கு கொடுத்த கோகுல் டேட்டா இன்னும் படிக்கலை போல இருக்கு. படிச்சு பாரு. நான் எதையெல்லாம் நான் இன்வெஸ்டிகேட் செய்திருக்கேன்னு உனக்கு தெரியும். விவேக், சாரி சார். அபி, 2 வருஷத்தில் என்னை பற்றி குறைச்சி எடை போடும் அளவுக்கு மூளை ரொம்ப வேலை செய்யுது. விவேக், மன்னிச்சிடுங்க சார், தப்பாக பேசிட்டேன். அபி, நீங்கள் எல்லோரும் என்னை 2 வருஷமாக தப்பாக தானே நினச்சிட்டு இருக்கீங்க. கோகுலோட மொத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் ஃபாலோ செய்துட்டு தான் இருக்கேன். அவனோட டார்கெட் கவிதா தான். ஏன்னா அவ தான் அவனை தூண்டி விட்டுட்டு வந்திருக்கா. அவன் அவளை மறுபடியும் தொட்டுடக்கூடாதுன்னு தான் அவசரமாக எவிடன்ஸ் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். பரணி இவர்கள் பேசி கொண்டிருக்கும் அறைக்குள் நுழைந்தான். சந்தோஷ் நாளை வந்துடுவானாம். பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு வருகிறானாம். அபி, எத்தனை மணிக்கு? பரணி, மதியம் 11 மணிக்கு இங்கே இருப்பான். அபி, குழந்தைகள் வராங்க தானே? பரணி, இல்லை, அவன் பயந்துக்கிறான். அதனால அங்கே கொஞ்சம் பேர் பாதுகாப்புல விட்டுட்டு வரேன்னு சொன்னான். அபி, அவனுக்கு ஃபோனை போடு. பரணி ஃபோன் போட்டு கொடுக்க அபி அதை வாங்கி, ஹலோ சந்தோஷ். டேய் மச்சான், அவனோட ஆளுங்க என்னை இங்கு வரை ஃபாலோ பண்ணி இருக்காங்க போல இருக்குடா. அபி, நான் நினச்சது தான். அவனுக்கு எல்லா இடத்திலும் லிங்க் இருக்கு. அவனை தூண்டி விடாத வரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தூண்டி விட்டாச்சு. நம்ம பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சந்தோஷ் அப்போதுதான் உணர்ந்தான் பேசுவது பரணி இல்லை அபி என்று. அபி,
கம்மிய குரலை சரி செய்து கொண்டு குழந்தைகளை விட்டுட்டு வருவது கொஞ்சம் ஆபத்து போல இருக்கு. அபி, நான் வரட்டுமா? சந்தோஷ், வேண்டாம், இங்கிருக்கிறவங்களை நான் டீல் பண்ணிக்குவேன். நீ டென்ஷன் ஆகாதே, குழந்தைகளோடு வரேன். அபி, ஜாக்கிரதடா என்று கொஞ்சம் நேரம் சில விஷயங்களை பேசி வைத்தான். சந்தோஷ், நாளைக்கு நேரில் பேசலாம். ஃபோன் வைத்தனர். கவிதா வெளியே நடப்பது ஏதும் தெரியாமல் ரூம் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தாள். இரவு அனைவருக்கும் சாப்பாடு ஆஃபீஸ் கேண்டீன் உள்ளேயே சமைக்கப்பட்டது. முற்றிலும் உள்ளே இருப்பவர்களுக்கும் வெளி உலகிற்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அபி அவசரமாக ஆனந்த் தங்கியிருக்கும் அறைக்குள் நுழைந்தான். அப்பா. ஆனந்த், அப்பாவா? என்ன பிரச்சனை? அபி அவரை ரொம்ப நெருக்கமாக அப்பா என்று அழைத்தால் ஏதோ பிரச்சனை என்று அர்த்தம். அபி, கோகுல் பற்றி கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. ஆனந்த், என்ன செய்தான்? அபி, புதுசா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உள்ளே இறங்கி இருக்கான். அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கான். என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆனா கவிதா பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும். ஆனந்த், அவ நல்லா இருக்கா இல்ல? அபி, அவ பத்திரமா இங்கேதான் இருக்கா. ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, கவிதா கர்ப்பமா இருந்தது என்னோட குழந்தையே. அவ கெடுக்கப்பட்டதா அனிதாவும் கோகுலும் சேர்ந்து கதை கட்டிட்டாங்க. ஆனந்த் மனம் உடைந்து குழந்தை இறந்து விட்டதாக நினைத்து கண்ணில் கண்ணீரை தேக்கிக் கொள்ள, அபி அவசரமாக, குழந்தை நல்லா இருக்கா, உங்க பேத்தி நாளைக்கு வரா, பேரு உத்ரா. ஆனந்த் முகம் மாறி சந்தோஷம் பளிச்சிட்டது. அபியை கட்டிக்கொண்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, மருமகளை பார்க்கணும். அபி, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கோகுல் கிட்டேருந்தோ இல்லை புவனா அண்ணிக்கிட்டேருந்தோ ஃபோன் வந்தால் எடுக்காதீங்க. ஆனந்த், இப்போதானே இந்திரா கிட்ட சொன்னேன். அபி தலையில் அடித்து கொண்டான். கடவுளே. அபி உடனே விவேக்குக்கு ஃபோன் செய்து, டேய், உடனே போலீஸ் ஃபோர்ஸ் கொஞ்சம் பாதுகாப்புக்கு வரவை. விவேக், சரி சார். அபி, யாரும் வெளியே போக வேண்டாம், கேம்பஸ் உள்ளே யாரும் வரக்கூடாது. விவேக் ஃபோன் செய்து போலீஸ் ப்ரொடக்ஷன் தயார் செய்தான். முதலில் 10 பேர் வருவதாக இருந்தவர்கள் பிறகு 20 பேர் வர சம்மதித்தனர். கோகுல் மனதில் சொல்லி கொண்டான், கிழவன் எஸ்கேப். அபி எல்லோரையும் பத்திரப்படுத்தி வச்சிட்டான். ஆனால் எல்லோருமே அவனோட ஆஃபீஸில் தான் இருக்காங்க. டேய், அபியை சேர்ந்தவங்க யார் வெளியே இருக்காங்கன்னு பாரு என்று அவனுடன் இருந்தவரிடம் சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்து டயல் செய்தான். ஹலோ கோகுல், பாஸ் ஒரு வெடி வைக்கணும். செய்துடுவோம். ரேட் ஒரு சி. கோகுல், செய்திடலாம். முதல்ல 50% அக்கௌண்ட் வந்ததும் இதை பற்றி பேசலாம். கோகுல், எத்தனை அக்கௌண்ட், எவ்வளவு பிரித்து போடணும்? எல்லாம் உனக்கு மெசேஜ் வரும் என்று ஃபோன் வைக்கப்பட்டது. கோகுல் அந்த டீட்டெயில் அசிஸ்டன்ட் கிட்டே அனுப்பி 50 லட்சம் செக் எழுதி கொடுத்தான். சார், அந்த கங்கா வீட்டில் தனியாக இருக்காங்க. அதை தவிர தமிழ்ச்செல்வன் வெளியே எங்கோ சென்றவர் வந்துட்டாரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நம்ம ஆளுங்க சந்தோஷை ஃபாலோ செய்துட்டு இருக்காங்க. இப்போது புது செய்தி என்னன்னா, சந்தோஷ் 1 வயசு குழந்தைகள் 2 குழந்தைகளோட அங்கே இருக்கான். கோகுல், குழந்தைகளா? ஒருவேளை அது கவிதா குழந்தையா இருக்குமோ? அங்கேயே குழந்தையை தூக்க சொல்லுங்க. இவங்க 3 பேரில் சந்தோஷ் கொஞ்சம் வில்லங்கமான ஆளு. வேலையை தெளிவாக செய்ய சொல்லு. இங்கே அந்த கங்காவை தூக்கு, அப்புறம் இந்திராவை தூக்கு. சார், இந்திரா உங்கள் பொண்ணு. கோகுல், ஆமாம், ஆனால் அபிக்கு பிடிச்ச குழந்தை. எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் அபியை கொன்னுட்டா இந்திராவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து என்னோட களங்கத்தை தீர்த்துக்கிறேன். என்ன மனுஷன் இவன், பெத்த குழந்தையை கடத்த சொல்லறான். தலை எடுத்து இந்த கொடுமையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கே. அனைவருக்கும் சாப்பாடு கொடுத்து அவரவர் இருக்கும் இடத்தில் தங்க வைத்து இரவு உறக்கத்துக்கு தயாரானார்கள். அபி கவிதாவை தேடி வந்தான். அபி, கவி எழுந்துக்கோ. கவி கண் விழித்தார். அபி, என்ன, தூங்கும்போது எழுப்புனா எழுந்துக்கவே மாட்டேன். இது எப்போவிலேருந்து? கூப்பிட்ட உடனே எழுந்துட்ட. கவி, அதுக்கென்ன, இப்போ அவார்டு கொடுக்க போறீங்களா? அபி, அவார்டு இல்லை, பேபி வேணும்னா கொடுக்கலாம். அபி, சட்டப். எப்பவும் ஒரே எண்ணம். அபி, அப்படி இல்லை, இது பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் ஷேர் செய்யக்கூடிய எண்ணம். வேற யார்கிட்டையாவது இப்படி சொன்னால் அடிச்சிட மாட்டாங்க?
கவி, உங்கள் லெக்சர் எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். அபி, சரி முதல்ல சாப்பிடு. கவி அப்போதுதான் பசியை உணர்ந்தாள். அபி கொண்டு வந்ததை பார்த்தாள். நீங்க? அபி, அப்பா கேட்கணும்னாவது தோணுச்சே. கவி, ஹலோ, இப்போ நான் சாப்பிட்றதை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தா எனக்கு வயிறு வலிக்கும். நான் கேட்டதுக்கு அர்த்தம் நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் சாப்பிட வெளியே போங்கன்னு, புரியுதா? அபி, அப்படியா? நீ பேசுகிற எல்லாத்துக்கும் இப்படி அர்த்தம் சொல்லிட்டே பேசினேனா நான் ஒரு அகராதி போட்டுடுவேன். பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குவாங்க. கவி, ரொம்ப. நான் வீட்டுக்கு போக கேப் புக் பண்ணுங்க. அபி, வீட்டில் நீ தனியாக தானே இருப்பே, இங்கேயே சாப்பிட்டு தூங்கு, எல்லா வசதியும் இங்கே இருக்கு. கவி, நான் எனக்கு குளிக்கணும், வேற ட்ரெஸ் வேணும். அபி, உள்ளே எல்லாமே இருக்கு, இன்க்ளூடிங் இன்னர். கவி, எப்படி சைஸ் தெரியும்? அபி, நான் தான் கையாலே அளந்து பார்த்துட்டேனே. கவி, அடைச்சி. அபி அவளை நெருங்கி அணைத்து, சைஸ் தப்பா இருந்தா சொல்லு, மறுபடியும் அளந்து பார்த்துடுறேன். கவி காதை மூடிக்கொண்டாள். கடவுளே, மதியம் ஒரு தப்பு நடந்து போச்சு, மறுபடியும் அந்த தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன். நீங்க வெளியே போறீங்களா? அபி, சரி போகிறேன், ஆனால் குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கணும், அங்கே இங்கே உலவக்கூடாது, நினைச்சாலும் அது முடியாது, நான் வெளியே பூட்டிடுவேன். கவி, அடக்குமுறை. அபி, வேற வழியில்லை என்று வெளியே செல்ல முயன்றவனை பார்த்து கவி, ஒரு நிமிஷம். அபி, சொல்லுடியா. கவி, என்னை உள்ளே வச்சு பூட்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டா இவ்வளவு பெரிய இடத்துல நான் மட்டும் தனியாக இருந்தா எனக்கு பயமாக இருக்கும். அபி, நான் இங்கே தான் இருப்பேன், என்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்தப்புறம் தான் அது முழுசா வீடாக மாறும், அப்புறம்தான் நான் என்னோட வீட்டுக்கு போவேன். கவி, அது நடக்காது. சரி, நீங்கள் வேற எங்கேயாவது படுத்துக்கோங்க, இங்கே வந்து தூங்கக்கூடாது. அபி ஓகே என்று கிளம்பினான். கவி, என்ன ஓகேவா? டேய், எப்பதான் என்னோட மனசை புரிஞ்சிக்க போறே? வேகமாக குளியல் அறைக்குள் நுழைந்தாள். அபியிடம் அவசரமாக விவேக் வந்தான். சார், கங்கா மற்றும் தமிழ்ச்செல்வனை கடத்திட்டாங்க. அபி, அந்த பொம்பளைக்கு அறிவே இல்லை, அத்தனை முறை என்னோட வர சொல்லி கேட்டேன், நமக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்குன்னே இந்த மாதிரி பிறவிகள் எல்லாம் இருப்பாங்க போல இருக்கு. அந்த பசங்க 2 பேரை விட்டுட்டு வந்தேனே. விவேக், அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அபி, அடி ரொம்ப அதிகமா? விவேக், ஆமாம், ரொம்ப போராடி இருக்காங்க. அபி, சரி கோகுல் அடுத்து என்ன செய்யறான்னு பார்க்கலாம், இந்த விஷயத்தை நாம கண்டுக்க வேண்டாம்.